இப்போ வட்டுவால் பாலத்தில் இறால் பிடிக்கிறது வந்து மும்முரமாக நடக்குது. 2 கால்களையும் இழந்த ஒரு முன்னாள் போராளி அண்ணாரால் தொழில் செய்கிறார். இப்போ அவர் இந்த இடத்துல இந்த பாலம் அடைச்சிட்டாங்களோ. அப்போ அடைச்சதால இப்போ கொஞ்சம் இல்லை இறால் சரியான என்ன வீசினவர் அன்னைக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பார்ப்போம். என்ன மாதிரி இப்போ இறால் பிடி பாடல் நடக்குதுங்க? சும்மா எங்களை செலவுகளுக்கு ஆனால் வந்து வீசுகிறார் பாருங்க. அதே பார்த்தீங்கன்னா வட்டுவால் பாலம் வந்து திருத்த பணி வந்து மும்முரமாக நடந்துகிட்டு வந்து பார்க்கக்கூடிய இருக்கு. வட்டுவால் பாலத்துலேருந்து பாருங்க சூரிய மறையிற அழகை வந்து இப்படி பார்க்கலாம்னு சொல்லி. தாய் தமிழர்களுக்கு வணக்கம். நாங்கள் இன்றைக்கு என்ன காலநிலை பார்க்க போகிறோம்னா, நாங்கள் இப்போ நிற்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற எங்கள் வட்டுவால் பாலத்தில் நிற்கிறோம். இந்த பாலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதங்களில் அதிகமாக வந்து இந்த இடத்துல லைட்டுகள் வெளிச்சங்கள் மற்றது ஆக்களை பார்க்கலாம். என்னதுக்காண்டி இந்த இடத்துல ஆக்கள் வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அவைகளுக்கு ஒரு அதிர்ஷ்டமாய்த்தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும். அதை தான் இந்த காலையில் பதிவேற்றி போகிறோம். அதுவும் சேனலுக்கு புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போகிறோம் காலையில் உங்களுக்கு வரும். காலையை திறந்து பாருங்கள் இங்கே இவையில் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி காலையை திறந்து பார்ப்போம். இந்த வீதி நீளம் நான் போன ஆண்டு இந்த காலையை பதிவேற்றினான். இந்த வீதி நீளம் அதாவது வட்டுவால் பாலத்தின வீதி நீளம் பார்த்தீங்கன்னா எங்களோட உறவுகளால் இந்த இறால் விலை வந்து வீசி அதாவது வீச்சு விலை வந்து இறாலுக்காக வீசி வந்து பிடிப்பிச்சு கொண்டிருப்பினோம். இப்போ இதுலேயும் ஒரு அண்ணா வந்து வீசி பிடிச்சு கொண்டிருக்கார். இப்போ சின்ன ராடுகள்லாம் நம்பிட்டு கொண்டிருக்குது. நான் கிடக்கோ. அப்போ எவ்வளோ நாளாக நீங்கள் தொழில் செய்கிறீங்க? 3-4 மாதமா தொழிலான். ஓ இந்த விலையப்ப என்ன பொறுமதி? 15,000 15,000 காணுமோ இல்லாடி? ஆனால் ஒருத்தர் எப்படி சார் ஆள் என்ன மீன்கள் பிடி வர்ற மாதிரி தெரியல விலைகள இறால் மட்டும்தான். மீன்களும் கிடக்கு இல்லையாண்டு இல்லை, பெரு மீன்கள் கிடக்கா சின்னது குஞ்சு குஞ்சு மீன். இந்த குட்டி மீன்கள். இதில் 2 பேர் வந்து காவல் காத்து கொண்டிருக்கணும். இன்னும் கொஞ்சம் இருட்டுப்பட்டா தானே இறாலுகள் பிடிபடும்னு சொல்லி. இந்த வட்டுவால் பாலத்தில் ஃபர்ஸ்ட் டைமாக நான் இரவில் நடந்து போகிறேன். அதாவது போன ஆண்டு இந்த ஆண்டு 2 பேரும் தான் இந்த வீதியில் இரவில் நடந்து போகிறேன். இல்லாட்டி அப்படி நான் இந்த வீடியோக்கள் காணொலியில் பதிவு உங்களுக்கு தெரியும். இந்த வட்டுவால் நடக்கிற போராட்டங்கள் அதுகளுக்கெல்லாம் வந்து காணொலி பதிவேற்றினான். அப்போது வந்து பகலில் செல்வேன். இப்போ இரவில் இப்படியான இடங்களில் நடந்து செல்கிற வந்து எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சிருக்குது. இந்த வீதியெல்லாம் டித்வா புயலால் வந்து பெரிய சேதமுட்டு சேதமுட்டால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சளியல் போட்டெல்லாம் செய்து வச்சிருக்கணும். மாலை நேர வட்டுவால் பாலத்துலேருந்து பாருங்கள் சூரிய மறையிற அழகை வந்து இப்படி பார்க்கலாம்னு சொல்லி. இப்போ வட்டுவால் பாலத்தில் இறால் பிடிக்கிறது வந்து மும்முரமாக நடக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை முன்னிட்டு தொழிலாளிகள் இப்போ வந்து எல்லாம் ரெடியாகி கொண்டிருக்கோம். என்ற இரவில் தான் இந்த இறால் பிடி வந்து நடக்கும். அதாவது வீச்சு விலையால் தான் வீசி பிடிக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் போகிறோம் கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரி என்று தொழிற்பாடுகள் நடக்குதுண்டு எல்லாம். என்ன மாதிரி இப்போ இறால் பிடிப்பாடுகள் இங்கே நடக்குது வட்டுவாலில்? இறால் வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டேன். என்ன சொன்னால் முதல் கிடந்தது 3 கிழமைக்கு முன்னே வீசப்பட்டது. இப்போ கொஞ்சம் இல்லை, இந்த பாலம் அடைச்சிட்டாங்களோ. அப்போ அடைச்சதால இப்போ கொஞ்சம் இல்லை இறால் சரியான குறைவு. இப்போ ஒரு 3 கிலோ 4 கிலோ 2 கிலோ அப்படி தான் வீசலாம். எத்தனை தொழிலாளிகள் மொத்தமாக இங்கே இப்போ தொழில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கிறத பார்க்கக்கூடிய? இங்கே தொழில் செய்கிறேன்டா சாதாரணமாக குறைஞ்ச ஒரு 300-400 பேர் தொழில் செய்கிறவங்க தொழில் செய்யணும் வந்து. அப்போ 300-400 குடும்பம் இந்த வட்டுவால் பாலத்தை நம்பி இருக்குது. இந்த வட்டுவால் பாலம் எல்லாம் உடைச்சா வந்து இறாலுகள் பிடிபடுமோ? இறாலுகள் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டம். என்னென்னு சொன்னால் தண்ணி வந்து போகணும். கடலில் இருந்து இங்கே தண்ணி வரணும், இங்கேருந்து கடலுக்கு தண்ணி போகணும். அப்போ அதால் வந்து இப்போ இன்னைக்கு கொஞ்சம் பிடி வர்றது கஷ்டம். இன்னைக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். மற்றது இறாலை வர விட மாட்டாங்க. அந்த கூட்டு விலைன்னு சொல்லுவாங்க, அது படுக்கிறாங்க சரியா. அது வந்து படுக்கிறதால வராது இறால். அப்போ இன்னும் நீங்கள் ரங்கலையா இப்போ களத்துக்கு? நான் இன்னும் வந்து ரங்கலை எல்லாம் அவுட்டு வச்சுட்டு இருக்கிறேன். இதுதானே வரங்குறது? இதுதான் இறங்குறது. சரியா, நன்றியா. வட்டுவால் பாலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பால வேலையில் நடக்கிறதால இதெல்லாம் கல்லுகள் எல்லாம் கொட்டி கிடக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த கல்லுகள் கொட்டினாலேயாம் வந்து இறாலுகள் வந்து எல்லாம் பிடிபடுது இல்லையாம். நாங்கள் பார்ப்போம். இப்போ போய் இப்போ இவ்வளோ தாழ்வோம்னு தெரியாது.
இப்போ இறால்லாம் பிடிச்சு கொண்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் போக்குவரத்துகள் கொஞ்சம் சிக்கலாக இருக்கிறதால வந்து போக முடியாமல் இருக்கேன். இதில் கொஞ்சம் தாழ்வமாக இருக்குமாமன்ட்டு அவள் சொல்லிங்க. நம்ம இறால் பிடிபாடல் நடக்குதோ? இறால்கள் பிடிபாடல் நடக்குதோ? முதல் சும்மா போட்டாலாம் இறாலாக வரும், ஒரு இறாலும் காணையில் வீசி. என்னம்மா நேற்று முந்தின மாதம் இறால் கிடந்தோ? காலமே இருந்து படிக்கணுங்க இல்லை பின்னேரங்களில் மட்டும்தானோ? இரவு 10 மணி மட்டும். இப்போ 3 இறால்லாம் நாங்கள் பட்டிருக்கு பாருங்க. நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த வட்டுவாளில் தொழில் செய்கிறீங்க? 20 வருஷமா? 20 வருஷமாக உங்களுக்கு அதிகமாக எத்தனை கிலோ கிடைச்சிருக்கு ஒரு நாளில்? 20 வருஷத்தில் குறைஞ்ச எத்தனை கிலோ கிடைச்சிருக்கு 20 வருஷத்தில் ஒரு நாளைக்கு? 5 கிலோ வழக்கம், 10 கிலோ வழக்கம். சில நாளையில் ஒன்று இருக்காது. ஆனால் வந்து வீசுறாரு பாருங்க. அதே பார்த்தீங்கன்னா வட்டுவால் பாலை வந்து திருத்த பணி வந்து மும்முரமாக நடந்துகிட்டு வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இந்த கொங்குட்டு எல்லாம் போட்டு கொண்டிருக்கணும், இந்த அத்திவாரங்கள்லாம் பலப்படுத்தி கொண்டிருக்க வந்து பார்க்கலாம். வீசின வேலை வந்து எடுக்கிற பார்ப்போம் ஆளுகள் இருக்கும்னு சொல்லி. நாங்கள் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை. ஓ இறால் பிடி படுறதுக்கு. ஓ இது வந்து சும்மா செய்கிறீங்களோ இல்லாட்டி இப்போ பிரதான தொழிலாகவே செய்கிறீங்களோ? பிரதான தொழிலா? இரவில் மட்டும்தான் வந்து செய்வீங்க பகலில்? ஆ ஆ ஆ. திருவிழா மேலே இரவில் பார்த்தீங்கன்னா வெளிச்சம். ஓ லாம்பு வச்சு பிடிச்சு கொண்டு இருப்பீங்க. ஒரு நாளைக்கு 10,000, 8,000, 15,000 தொழிலை பொறுத்து வேலை பிடிக்கவா பொறுத்து. ஓ ஓ அதிகபட்சம் 20,000, 30,000 எனக்கு அவ்வளோ கிடைக்காது. எனக்கு 10,000, 15,000 கிடைக்கும், மாறி மாறி கிடைக்கும். ஓ இப்போ வந்து இப்போ இந்த பாலம் வேலை செய்கிறோடைய இந்த வருஷம் அந்த கட்டுப்பாடெல்லாம் அரசாங்கம் தளர்த்தி போடுது. அது நல்ல ஐடியா. இதுக்கு வேலையெல்லாம் எங்களுக்கு ஆள் பெற விடாமல் தடுத்து போடுவோம். ஓ தடுத்து போடுவோம். ஓ இப்போ இங்கே என்ன இறால் விலை போகுது இதுக்குள்ள? இது 2,000 ரூபா அந்த உள்ள இறால். எது? இது 2,000. ஓ அந்த சின்ன இறால் வந்து 1000. ஆனால் உங்களுக்கு ஒன்று தான் 30 இது வரைக்கும் பிடிக்கப்பட்டிருக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் உங்களை பார்த்து கொண்டு இருக்கேன். 30 ஒரு இறால் வந்திருக்குது. 4 இறால் பிடிச்சிருக்கேன். 4 இறால் பிடிச்சி. எத்தனை இறால் பிடிச்சா வரையில் வரேன்? இது ஒரு 80-100 இறால் பிடிக்கும். 80-100 இறால். பிடிச்சா ஒரு கிலோ வரும் 2,000 ரூபா. சரி. கிலோ விலையில் கிடைக்காது. வாரதை பொறுத்து. அது சரி. வீசணும். அப்போ மீனால் பிடி விடா அதுக்குள்ள பெரிய மீனால் வருமோ? இது ஆளுக்கு மட்டும். சரி, நன்றி அண்ணே. பெஞ்சால் எல்லாம் வீசி கொண்டு வைக்கணும். ஆளுகள் பிடிபடுது ஒன்று பார்ப்போம். ஆ ஆ வேலை நினைக்கிறேன். முதல் தொழில் செய்கிறது பார்ப்போம். என்ன மீன் என்ன இறால் கிடைக்குதுன்னு சொல்லி. என்ன வீசினவர் அன்னைக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பார்ப்போம்.
எனக்கு ஒரு 4-5 இறால் கிடைச்சிருக்குது, சின்ன இறாலுகள். அண்ணா எவ்வளோ காலமாக தொழில் செய்கிறீங்க வட்டுவாளில்? அவர் கதைக்க மாட்டாரா, மற்றவரை கை காட்டி விடுறார். வெக்கம். அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். எவ்வளோ காலமாக தொழில் செய்கிறீங்க வட்டுவாளில்? நாங்கள் எங்களை ஊரே தான். வட்டுவாளான் இல்லை, வட்டுவாள் ஊராக இருந்தாலும் இப்போ தொழில் செய்கிறன்றது வேறு தானே. 52 வயது இன்றைக்கு எங்களுக்கு. ஓ, நாங்கள் ஒரு 25 வயதுல ஸ்டார்ட் பண்ணி ஆயத்தப்பட்டு போயிருக்கிறோம். என்ன மாதிரி இங்கே இப்போ இறால் பிடிபாடுகள் நடக்குது? கணத்து நாள்னா கூட கணத்த நாள்னு சொன்னால் பருவம் மாதம். ஓ, அந்த நாளையெல்லாம் கூட விட ஒரு 6-7 நாளைக்கு நல்லதா இறால் கிடக்கும். இப்போ உங்களுக்கு இதுவரை நாளில் இப்போ 25 வருஷமாக நீங்கள் தொழில் செய்கிறீங்க, உங்களுக்கு அதிகமாக ஒரு நாளில் எத்தனை கிலோ இறால் கிடைச்சிருக்கும்? 50 கிலோ இன்றைக்கு. ஒரு நாளில் அப்படி கிடைச்சிருக்கோ? இந்த பொட்டி ஃபுல்லாக கொண்டு வந்தோம். இப்போ என்ன இல்லை போகுது இறாலுகள்? இறால் இப்போ 700 ரூபா. 700 ரூபாலேருந்து போகுது. 700 ரூபா போகுது. ஓ, பெருசு இறால் 2000 ரூபா. ஆளும் பெரிய இறால். ஓ, அப்படி இதில் போய் கொண்டு இருக்குது. இப்போங்க சங்கம் எடுத்து விற்கிறதா இல்லை நீங்களா விற்கிறீங்களோ? சங்கம் மட்டும் இல்லைன்னா ஊருக்கு 2-3 வாடி இருக்குது. ஓ, நாங்கள் முந்தத்தில் வியாபாரி மாதிரி கொடுக்கணும். இப்போ இந்த ஏற்றுமதி இல்லைன்னு சொல்லினா அதால் என்ன மாதிரி? போகுது வெள்ளையாளுகள்லாம் இல்லை, கட்டுப்பாடு ஒழிஞ்சு போகுது, மாறி மாறி போகுது. அண்ணா வீசினார் வேணுங்க. இங்கே பாருங்க, இவன் இந்த விளக்கு இவருக்கு வந்து இந்த இடத்த வெளிச்சத்தை கொடுக்குறது இந்த கேட்டில்லான். இப்போ இந்த கேட்டில் பாவனையெல்லாம் குறைஞ்சி கொண்டு போகுது. இப்போ வந்து கரண்டில் வர்றது எல்லாம் கேட்டில் அதிகமாக. ஆனால் இதுதான் ஒரு காலத்தில் வந்து இடித்து நாங்கள் தேத்தனிகள் குடிக்கிற கேட்டில். இந்த கேட்டிலில் வந்து அவையில் திரியல் எல்லாம் வச்சு செய்திருக்கணும் பாருங்க. இதெல்லாம் இந்த கொளுத்தி தான் இறால் பிடிக்கிறது. இது எவ்வளோ ஒரு வலி சுமந்த பாலம் வந்து எங்களோட உறவுகள் அனைவருக்கும் தெரியும். இந்த காலையில் பார்க்குற உறவுகளுக்கு இந்த வட்டுவாள் பாலம்ன்றது இறுதி யுத்தத்தில் வந்து எங்கள் மக்கள் தங்களோட உடைமைகள் மற்ற சொந்தங்கள் பந்தங்கள் அனைத்தையும் இழந்து போட்டு ஒரு நிற்கதியான நிலையில் இந்த பாலத்தால் தான் மங்கள முல்லைத்தீவுக்கு அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகின்றார்கள். இதை இடிக்கினா பார்ப்போம். இவர் ஆனால் சங்கத்தின தலைவர்னு சொல்லினா உண்மையாக பொய்ய தெரியா, சிலவில் வதைக்கிறதுக்காக சொல்லினோம்னு தெரியா. வணக்கம் அண்ணா. வணக்கம். என்ன மாதிரி இப்போ இந்த வட்டுவாள் பாலத்தில் இந்த இறால் பிடிபாடுகள் நடக்குது? இப்போ கனத்த நாள் வந்து குறைஞ்சிட்டு தம்பி. கனத்த நாள் இப்போ அமாவாசை பருவம் கொண்டு விரைக்கலாம் கூடின வாங்க இறால் வீசப்படும். இறால் பொடி வர்றது இன்றைய நாளை பொறுத்தளவு வரையில் என்னென்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரியாங்கிறாங்க. இறால் சரியான குறைவு. 1 கிலோவும் வீசுகிறோம். ஒரு கிலோ 1.5 கிலோ இறால் வீசுறது இன்றைக்கு குறைவு போலாம் கிடக்குது. சட்டவிரோத தொழில் கூட இப்போ அதான் நாங்கள் இன்றைக்கு இப்படி இருக்கிறோம். வீச வந்து நாங்கள் இப்படி இருக்கிறோம். இப்போ இப்போ இந்த பாலம் வந்து உடைச்சா வந்து உங்களுக்கு இந்த இறால் பிடிபாடுகள்லாம் நடக்குமோ? பாலம் உடைச்சி கட்டினால் முதல் காலத்தில் நடந்த தொழிலை விட சரியான குறைவாக தான் நடக்கும். இப்போ இதுக்கு வந்து இறால் வந்து கடல்லேருந்து வருதோ இல்லாட்டிங்க குளங்கள்லேருந்து வருதோ? குளம் இல்லை, இது சிறு கடல்னு சொல்கிறோம். சிறு. ஆனால் இதுக்கு வந்து அதாவது இந்த முத்தையங்கடை குளத்துலேருந்து வர்றது அண்ணி என்று சொல்லுவீங்க. முத்தையங்கடை குளத்துலேருந்து வாரது தம்பி, அங்கேருந்து இறால் வராது. மணல் சிலாப்பி கோல்டன் மீன் அதுகள்லாம் பெரும். மற்றது சிறிய இறால் இருக்குது தானே, மோட்டன் இறால்னு சொல்லி இறால், அந்த இறால் தான் பெரும். இந்த இறால்கள் உண்டும் அங்கேருந்து வாரைக்கு இது எங்களை ஆற்றிலே உற்பத்தியாகி எங்களை ஆற்றிலே நாங்கள் பிடிச்சி வாழ்வாரத்தை போக்காட்டுறதான் இந்த இறால். மற்றது இப்போ கடலில் இருந்து வெள்ளம் பாயிறதால கடல் மீன்களை ஏற்று ஒரு வரையில் அதில் பிடிச்சி. இப்போ இது வந்து நல்ல தண்ணியில் உப்பு தண்ணியும்? இப்போ வந்து உப்பு தண்ணி, இப்போ வந்து கடல் வந்து ஜாயிண்டாக இருக்கிறபடினால உப்பு தண்ணி கலந்துருக்கு. ஆறு அடைச்சிட்டுன்னு சொல்லிச்சுன்னா அது காலப்போக்கில் மாறும். நல்ல தண்ணியாக மாறும். இப்போ இங்கே கிட்டத்தட்ட இத்தனை தொழிலாளிகள் தொழில் செய்யணும் இந்த வட்டுவாளை நம்பி? இந்திய பொறுத்தளவில் ஆக்கள் சரியான குறைவு. அதான் சொல்கிறேன். இப்போ கனத்த நாள் இருக்குது தானே, அமாவாசை பருவம்னு சொல்லுவோம் தானே, அப்படியான நாளையில் கிட்டத்தட்ட இப்படியும் ஒரு 3000 பேர் கிட்டத்தட்ட சொல்லிச்சுக்கிறோம். திருவிழா மாதிரி தான் இருக்கும் அந்த நாளையில். நீங்கள் வந்து பார்க்கலாம். இன்றைக்கு என்ன நிலவு நிற்கிது, நிலவு அட்டமின்னு சொல்லிக்கல நில உச்சிக்கு வந்துருந்தானே, அண்டே நாளில் அட்டமின்னு சொல்லிக்கல கூடினா இறால் வரும். அப்போ அந்த நேரம் ஆக்கள் கூட வரும். குறைஞ்சது சாதாரணமாக அந்த அண்டை நாளில் ஒரு 1500 பேர் எதிர்பார்க்கலாம் பீச்சுக்காராக. சரி அண்ணா, நன்றி. நன்றி.
சரி வராது தண்ணி பாய்ச்சல் இல்லையே அதால இந்த நாள் கடவுளா மூவாயிரம் கூட ஓடும் மேலே மூவாயிரம் பாய்ஞ்சால் மூவாயிரம் பாய்ஞ்சல் ரோட்டால தான் அப்படி தண்ணி அடைச்சி ரோட் செய்கிறதால வந்து தண்ணி ஆள் கிடக்கு ஆனால் இதை விட பெருசாக முடியாதோ எவ்வளோ பெரிய ஆளும் கிடக்குன்னா வராது கடவுளா இங்கே இந்த வீதி நீளம் வந்து இவையில் இப்போ மீன்கள் பிடிக்கிறதான் பார்த்து சாரி இறால்கள் பிடிக்கிறதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒருத்தருக்கும் கணக்கு ஒரு 2 கிலோ அப்படி கூட பிடிவடையில். இப்போ எல்லாருக்கும் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் 50 கிராம் அப்படி தான் இறால்கள் இருக்குது. அதுகளும் இல்லை பெருசாக. எல்லாரும் தொழில்கள் செய்து கொண்டிருக்கணும். சில பேர் வந்து ஒரு கிட்டத்தட்ட முழங்காலுக்கு இல்லாத அளவு தண்ணியில் வீசினோம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா முழங்காலுக்கு மேலே இருக்க தண்ணியில் வீசினதை வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. ஒரு அண்ணன் இடம் மாறி வந்து வீச போகிறார் போல இருக்குது. இங்கே இடம் மாத்துற இதில் வந்து போஸ்ட் ஏதோ இருந்துருக்குது. இப்போ அந்த இடத்துல வச்சுட்டு இடத்த மாறுறார். அப்படியே இந்த விதியால் நடந்து போய்கொண்டிருக்கிறேன்னு பாருங்கள். இங்கே எல்லாம் தெரியுது பாருங்கள். அந்த லைட்டுகள் அதெல்லாம் ஃபுல்லாக வந்து இந்த இறால் பிடிக்கிறதுக்காகத்தான் நாங்கள் உறவுகளால் பிடிச்சி கொண்டிருக்கிறோம் அந்த தொழிலாளிகள். இதில் ஒரு அண்ணா வந்து தொழில் செய்கிறார். இதில் நான் ஒரு விஷயம்னு பார்த்துருக்கிறேன். 2 கால்களையும் இழந்த ஒரு முன்னாள் போராளி அண்ணாவரால் தொழில் செய்கிறார். இப்போ அவர் இந்த இடத்துல வந்து விலை வீசியிருக்கிறார் போடாக்குது. இது அவற்றை தான் சைக்கிள் அந்த ஆல்பா கடத்தொழில் செய்து கொண்டிருக்கார். உள்ளே போயிட்டார். நான் இதில் பார்த்து நிற்கிறேன். அப்படி வந்து அவரோட கதைக்க முடியும்டா காட்சி பார்ப்போம். நான் வந்து முன்னாள் கடற்பொழி போராளி. இப்போ வந்து வட்டுவாளில் இறால் பிடிச்சி கொண்டிருக்கார். வணக்கம் அமுதண்ணா. வணக்கம். என்ன மாதிரி இப்போ இறால் பிடி வாடகை நடக்குதுங்க? சும்மா எங்களை செலவுகளுக்கு நான் அன்றாட செலவுக்கு உழைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் பின்ன கடல் தொழிலுக்கும் போகிறீங்களா? கடலுக்கும் போகிறேன் நான். போயிட்டு வந்து இப்படி பின்னத்தில் இங்கே வரீங்க? நேரத்தில் இங்கே வாரது இப்படி அப்புறம் அங்கே கடலுக்கு போவேன். உபவளம் இங்கே இறால்கள் போகுது. இங்கே இப்போ இந்த சின்ன இறால் 600 ரூபா 500 ரூபா போகுது இறாலை பொறுத்து. மற்ற கொஞ்சம் பெரிய இறால்ன்னு சொல்லி சொன்னால் 1200 ரூபா அப்படி போகுது. இது இப்போ எவ்வளோ உங்களுக்கு சும்மா ஒரு நாளைக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குது? ஒரு நாளைக்கு எங்களுக்கு அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு 2500 ரூபா 3000 ரூபா காசு கிடைக்கும். பரவாயில்லையா? அப்போ அப்படி தான். இப்போ மேதன் வேலை சம்பளம் சாடை கொஞ்சம் உழைப்போம். அந்த மேதன் வேலை சம்பளம் 3000 ரூபா சம்பளம் வந்து சொன்னால் அது நாங்கள் இதில் உழைச்சி போகணும். சரி சரி. இப்போ என்னம்மா இங்கே இந்த பெட்ரோல் பிரச்சனை எல்லாம் இல்லையோ? பெட்ரோல் பிரச்சனை என்னென்னா நான் பெட்ரோல் சைட்டு போகிறேன் இல்லை. ஆனால் கியூ ஒன்று தான் சொன்னவங்க. ஆனால் இப்போ ஒரு 5-6 நாளைக்கு முதல் இப்போ கியூ இல்லையா. இப்போ தாராளமான பெட்ரோல் மண்ணா கொடுக்கணுமா வர விலை தான் கூடிட்டு. என்னம்மா இப்போ கடத்தொழில்கள் நடக்குது? கடத்தொழில்ன்றது சரியான எங்களை பக்கம் குறைவு. கடத்தொழில்ன்றது சரியான குறைவு. வேற நீ எண்ணெய் விலைவாசிகள் கூடிட்டு தானே. நாங்களே நீ கொஞ்சம் கஷ்டம்தான். சரியா, அப்போ சந்தோஷமாக உங்களோட தொழிலை செய்யுங்கோ. ஓகே, நன்றி. தொழிலுக்கு வாங்கலையோ இன்றைக்கு? வணக்கம் அண்ணா. வணக்கம். என்ன தொழிலுக்கு வாங்கலையோ? தொழில் நான் இப்போ தான் பார்த்தா இறாலை காலையில் இங்கே இறங்கணும். கொஞ்சம் இறால் மடு கொஞ்சம் உறக்கணும். நேற்றே இந்த வெள்ளம் மரத்தை கொஞ்சம் இறால் வீசி சொன்னாங்கன்னா வெள்ளத்தை பார்த்தேன். இப்போ கடல் தண்ணி உள்ளே வந்தால் தானே வெள்ளம் வருது. கடல் தண்ணி வந்தால் வெள்ளம். ஆனால் கடலுங்க மூடி கிடக்கு, அந்த தொடுவாயை அடைச்சி கிடக்குது. அது தானே அடைக்குது. ஒரு சீசனுக்கு அடைச்சி போயிடும். பத்தினா அப்புறம் தானே அடைவிட்டு கொண்டு போய் இப்போ திருப்பி தானே தண்ணி ஏறி வருமா? இல்லை, அடைச்சா அவ்வளோ இருந்தால் இப்போ இந்த அடுத்த வருஷம் மழை பெஞ்சு. அப்போ வெள்ளம் மாதிரி வடகு வரணும்னு சொல்கிறீங்களா? இங்கே இந்த குளத்தண்ணி வரணுமா? இல்லை கடலில் இருந்தால் இன்னும் அடைக்கல. அடைக்கையில் அப்போ அதால் வரும். நாங்கள் அதில் வந்து நாங்கள் தண்ணி தொடுக்கையில் கிடந்துச்சு, அதான் கேட்டேன். அங்கே மொத்தம் போனீங்க? ஓ,
அடைச்சிருக்கும். ஓ அடைச்சி கிடக்குறேன். சின்ன ஓடையன்று இல்லையே அடை கவனிக்கல, நாங்கள் படியாக பார்க்கல. இப்போ நீங்கள் எவ்வளோ காலமாக இங்கே இந்த தொழில் செய்கிறீங்க? நான் கிட்டத்தட்ட எனக்கு 19 வயசுலேருந்து ஒரு பேர். அப்போ அன்னைக்கு எத்தனை வயசு? எனக்கு 43 வயசு. அப்போ இந்த யுத்த காலத்துலாம் இங்கே தொழில் செய்த நீங்களோ? யுத்தம் நடக்கல செய்கிறாங்க சாப்பாட்டுக்காக, வாழ்வாதாரத்துக்காக. இந்த இதுதான் எங்களை தொழில். கடலுக்கும் போகிறோம், ஆற்றுக்கும் போகிறது. இப்போ காலையில் கடலுக்கு போகிறோம். அப்போ இது மட்டும்தான். சரிங்கண்ணா, நன்றி. நான் வந்து வீடியோ எடுத்துக்கொண்டு நிற்க என்ன சொல்கிறேன், வீச போகிறாராம், வேறு என்னங்க 2 பேரையும் பிடிக்க போகிறாராம். நீங்கள் எல்லாம் வீடியோ எடுக்கிறீங்களேன்னு சொல்லி. இதில் லைட்டு வெளிச்சம் தெரிந்தாலே இந்த இடத்துல வந்து இருந்து ஒரு அண்ணா வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கார். என்னடா வேலைச்சியோட 5 மணி 6 மணியில் வந்து இப்போ வந்து 7:30 ஆகிட்டு நைட்டு. இப்போ அந்த காரணத்தால் இதுலேருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். எவ்வளோ கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காண்டி உழைக்கணும்ட்டு பார்க்கக்கூடியா இருக்குது. இதில் அந்த கரண்ட் நிலமெல்லாம் பாருங்க. இப்போ தான் ஆக்கள் வந்து ஒன்றிக்கணும் ஆள் பிடிக்கிறதுக்காக பாருங்க. அதில் தெரியல வெளிச்சங்கள் எல்லாம் வந்து இப்போ தொழிலாளிகள் வந்து தொழில் செய்கிறது தான். இப்போ இதிலெல்லாம் பாட்டுகள் படித்து கொண்டு ஆக்கள் தொழில் செய்து கொண்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. ஓ மோடஜாக்கில்ல ஓ இப்போ அங்கே நிற்கிற டீம் வந்து இந்த அண்ணியை வந்து பதக்கினேன். இப்போ அவையில்கிட்ட போக அவையில் வந்து சத்தம் போடாத நிற்கினேன். இப்போ அவையில்கிட்ட தான் நான் அடுத்ததாக போகிறேன். ஓ ஓ நீங்கள் எனக்கு 5000 ரூபா தாங்கோ. நான் இந்த வீடியோ அப்படியே உங்களுக்கு தரேன். ஒரு இடம் போடாமல் தரேன். ஓ ஓ ஓ ஏன் கோடிக்கணக்கில் காசு வச்சுக்கிங்களா? கோடிக்கணக்கில் காசு வச்சிருக்கும் மீன் வியாபாரி. நாளைக்கு தான் டைட்டில். நீங்களே வாயால் சொல்லியிருக்கிறீங்களா உண்மையே? வட்டுவாளில் சிக்கிய புதையல். இதிலெல்லாம் இப்போ ஆளுகள் பிடிச்சி கொண்டிருக்கேன். இதில் ஒரு அண்ணா வந்து பிடிக்கிறார். இதில் பாருங்கள், இதில் இந்த அந்த கீழே அந்த வட்டுவாள் பாலத்துக்கு கீழே இருக்க அந்த சேர் இருக்குது தானே, அதுக்கெல்லாம் வந்து ஆளுகள் புதைஞ்சிருக்கிறால வந்து தெரியலை. பார்ப்போம் அன்னையில போயிட்டு. இது வந்து வழுக்குது. அண்ணன் என்ன மாதிரி ஆளுகள் கிடைக்குதோ? அப்படிதான் கிடைக்குதோ? இப்போ இதெல்லாம் யாரும் வந்து வீசலாமா இல்லாட்டி இதுக்கான இந்த வட்ட வாழைக்கில் இருக்கிற ஆக்களுக்கு மட்டும்தானோ? யாருன்னா வீசலாம். இங்கே பாருங்க, ஒரு ஆளுகள் வந்து எடுத்து போட்டுக்கொண்டிருக்கணும். பெரிய ஆளுகள் இல்லை, சின்ன சின்ன ஆளுகள்லாம். இங்கே பாருங்கள், வேலை இரவாக செய்து கொண்டிருக்கிறோம். மும்முரமாக முடிக்கிறதுக்காக பாருங்கள். ஒவ்வொருத்துலேருந்து பேஸ்மெண்ட் போட்டு கொண்டு வருகிறோம். என்ன காரணம்னா, இந்த டித்வா புயலில் ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லாருக்கும் பாடம் இருந்திருக்கும். அந்த பாடத்தை நிவர்த்தி செய்கிறதுக்காக தான் இதில் இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவு நீட்டாகவும் ஒரு மிக துல்லியமாகவும் செய்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது.